ஹலோ, இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி என்சிஇஆர்டி கிளாஸ் 12 மேக்ஸ் சாப்டர் 11 இல்லை மிஸ்சலேனியஸ் இருக்குல்ல, அதில் அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரேஷ்னலைஸ்டு சிலபஸில் உள்ள இது கிடையாது. ரேஷ்னலைஸ்னால் நிறைய கொஸ்டின்ஸ் இல்லை. நம்ம பழைய சிலபஸ் நான் ரேஷ்னலைஸ்டில் உள்ளது தான் போடுறேன். ஏன்னா எக்ஸாமில் நான் ரேஷ்னலைஸ்ட் கூட கேட்கலாம் கொஸ்டின்ஸ். ஸோ யூ ஆர் கோயிங் வித் நான் ரேஷ்னலைஸ்ட் எடிஷன் questions. Okay, question number இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம், ஃபைண்ட் த ஏரியா அண்டர் த கிவன் கர்வ் அண்ட் கிவன் லைன்ஸ். சரியா? இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 1 அந்த வீடியோவில் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 2 அடுத்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணலாம். லெகோ. ஓகே, y is equal to x square, x equal to 1, x equal to 2 and x axis. போலாமா? ஃபார் திஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நமக்கு வந்து இங்கே நமக்கு 4 கர்வ் இருக்குது. வாட் ஆர் த 4 கர்வ்ஸ்? இங்கே 4 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஈக்குவேஷன், எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த 4மே பவுண்ட் பண்ணக்கூடிய ரீஜன் இருக்குல்ல, இந்த 4 இதையுமே நம்ம இதை பிளாட் பண்ணலாம் கிராஃபில். இதை நம்ம கார்டீசியன் ஸ்பேஸில் பிளாட் பண்ணலாம், இதை நம்ம பிளாட் பண்ணலாம், இதை நம்ம பிளாட் பண்ணலாம். எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்கக்கூடிய கண்டெயின் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியாவை தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சொல்லி கோ. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஒரு கார்டீசியன் பிளாட் வரையணும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எப்படி இருக்க போகுது? ஸோ இது வந்து நமக்கு எக்ஸ் ஒய் கிராஃப், எக்ஸ் ஒய் கிராஃப். ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n. இந்த n வந்து ஈவனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். n வந்து ஈவன் நம்பர், n வந்து ஈவன் நம்பராக இருக்குன்னா கிராஃப் எப்படி இருக்க போகுதுன்னா அப்வர்ட் பேரபோலா பாசிங் த்ரூ த ஆரிஜின். இதை மாதிரி இருக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஆரிஜின் வழியாக போக போகுது, ஆரிஜின் வழியாக போக போகுது. ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்? y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n. ஸோ இங்கே n ஈவனாக இருந்தாலே இது மேலே தான் இருக்கும், அப்வர்ட் பேரபோலாவாக தான் இருக்கும். ஆனால் அந்த நம்பர் மாறும்போது, ஈவன்னா என்ன, இரட்டைப்படை எண்கள் 2, 4, 6, 8. ஆனால் கிராஃப் கொஞ்சம் லைட்டாக மாறும். நம்ம ரஃப்பாக சொல்கிறேன், ரஃப்பாக இதை மாதிரி இருக்கும். சரியாடா? இஸ் இட் ஓகே? ஃபைன். இப்போ நம்ம இந்த கிராஃப் வரைஞ்சிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 1னா என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 1னா ஐ வில் ஷோ யூ இன் த நெக்ஸ்ட் கிராஃப். இப்போ நம்ம இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 1 உங்களுக்கு காமிக்கிறேன். திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1னா என்ன? நம்ம எங்கே நம்ம இப்போ மார்க் பண்ணுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1னா நம்ம இங்கே எடுப்போம். ஸோ திஸ் இஸ் 1. எக்ஸ் ஈக்குவல் டுனா அந்த இடத்துல 2. ஸோ இந்த இடத்துல இந்த லைனில் இப்படி போனோன்னா எல்லாமே என்னதான் இருக்க போகுது? எக்ஸ் ஈக்குவல் டு என்னதான் இருக்க போகுது? 1ஆக தான் இருக்க போகுது. ஸோ இதை நான் எப்படி வரையலாம்? ஐ வில் ட்ரா லைக் எ வெர்டிக்கல் லைன். ஓகே, ஐ வில் ட்ரா வெர்டிக்கல் லைன். இந்த இடம் எல்லாமே எனக்கு என்னதான் எக்ஸ் ஈக்குவல் டு 1 தான் இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நீங்கள் அழகாக சொல்லிடுவீங்களா, எக்ஸ் ஈக்குவல் டுனா திஸ் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2. சரியா? இப்போ ஒய் அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ ஹோப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? எக்ஸ் ஆக்சிஸ் எதுடா? த ஹாரிசாண்டல் லைன். இது 2 வெர்டிக்கல், இது ஹாரிசாண்டல். இதுதான் உங்களுடைய எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இந்த 4 கர்வையுமே வி ஹேவ் டு ட்ரா. வரைஞ்சி அதில் எந்த ஏரியா இட் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ கேன் வி ட்ரா? ஸோ திஸ் இஸ் அவர் ஒய் ஆக்சிஸ், திஸ் இஸ் அவர் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன இருக்க போகுது? இட்ஸ் அ ஈவன் நம்பர், upward parabola passing through the origin. ஆரிஜின் வழியாக போக போகுது. இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஐ வில் நல்லா வளைச்சி வரைகிறேனே, ஸோ தட் யூ வில் கெட் அ ஃபீல். ஓகே, இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். ஸோ அதை மாதிரி ஹியர் டு ஐ வில் ட்ரா லைக் எ upward parabola. ஸோ திஸ் இஸ் வாட். இது யாருப்பா? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரைய போகிறோம்? 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்து இங்கே இருக்குது. இட் வில் பி வெர்டிக்கல் லைன். இதான் எக்ஸ் ஈக்குவல் டு 1.
this is x equal to 1. அடுத்து என்ன வரையணும்? we have to draw x equal to 2. ஸோ கொஞ்சம் இங்கேருந்து வரைக்கும் 1, அப்புறம் இன்னொரு ஒரு 1 கேப்னா இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ this is x equal to 2. ஓகே, this is x equal to 2. இந்த ப்ளூ கலர் கொஞ்சம் லைட்டாக தெரியாமல் இருக்கும். நான் ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா ஐ நீட் சம் கலர்ஸ், அதனால் ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் இதில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஹோப் விஷுவலைஸ் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ் ஆக்சஸ், வேர் இஸ் எக்ஸ் ஆக்சஸ்? எல்லாத்தையுமே நான் வரைகிறேன், எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டேன். ஸோ வி ஹவ் கிவன் 4 கலர்ஸ். இந்த 4 கலர்ஸுமே உள்ளடக்கி இருக்கக்கூடிய ரீஜன் வந்து என்ன ரீஜன்? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த ரீஜனில் பாருங்கள் என்ன கலர் மட்டும்தான் கண்டெயின் ஆகிருக்கு. திஸ் பிங்க், இந்த இடத்துல க்ரீன் அண்ட் ப்ரௌன். ஸோ இதை கண்டெயின் பண்ணது கிடையாது. ஆனால் இங்கே ப்ளூ இருக்குல்ல, ப்ளூவையும் உள்ளடக்கி இருக்கணும். ஸோ ஐ ஹவ் கிவன் 4 கிராஃப்ஸ், பிங்க், க்ரீன், ப்ளூ அண்ட் ப்ரௌன். ஸோ இது எல்லாமே கண்டெயின் பண்ண ஏரியா என்ன? திஸ் இஸ் மை ஏரியா. இந்த ஏரியா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. we are asked to find this area. ஸோ இந்த ஏரியா இருக்குன்னா இந்த ஏரியா வேர் இட் இஸ் இந்த இடம் ஏரியா எங்கே இருக்குது? திஸ் இங்கே வந்து இட்ஸ் அ கர்வ்டு ஏரியா. இது வந்து ஒரு கர்வ்டு, இங்கே வந்து ஒரு வெர்டிக்கல் லைன், ஸோ இங்கே ஒரு எல்லோ லைன் அண்ட் இட்ஸ் அ ப்ரௌன் லைன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே தான் அந்த ஏரியா இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே அந்த ஏரியா இருக்குது. ஸோ ஹவு கேன் வி ஃபைண்ட் இட்? நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஸோ வி கேன் யூஸ் த ஃபார்முலா y is equal to x square. ஸோ y ஸோ இன்டகிரேஷன். ஸோ இந்த ஏரியா வேணும், ஐம் சாரி, ஏரியா இஸ் ஈக்குவல் டு integration of y dx. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கிராஃப் ஏரியா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இட் இஸ் லைக் திஸ், இதை மாதிரி. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ அது கீழே இருக்கக்கூடிய ஏரியா எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன? அது எந்த கலர் ஈக்குவேஷன்? வாட்ஸ் தட் ஈக்குவேஷன்? தட் இஸ் அ பிங்க் கலர் ஈக்குவேஷன், அப்படி தானே? ஸோ அந்த ஈக்குவேஷன் என்ன? y equal to x square. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்? y equal to in substitute x square, integration over x square, and we should know the bounds. boundsனா எல்கைகள் நமக்கு தெரியணும். ஸோ எந்த பவுண்ட் தெரியணும்? எக்ஸினுடைய லோவர் வேல்யூ, இந்த ரீஜனுடைய எக்ஸினுடைய லோவர் வேல்யூ, எக்ஸினுடைய ஹையர் வேல்யூ. ஸோ எக்ஸோட லோவர் வேல்யூ என்ன? 1. எக்ஸோட ஹையர் வேல்யூ என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அதனால் இங்கே நம்ம எழுத போகிறோம் 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 2. தட்ஸ் இட். ஓகே, தட்ஸ் இட். த ப்ராப்ளம் இஸ் டன். இதை வந்து நம்ம வெளிப்படையாக போட்டிருக்கோம், எக்ஸுக்கு பதிலாக 2 போடு, எக்ஸுக்கு பதிலாக 1 போடு அப்படின்ட்டு. 1ங்கிற லோவர் லிமிட், லோவர் வேல்யூ, 2ங்கிறது ஹையர் வேல்யூ. சொல்லி கோ ஃபார்வர்ட். இப்போ இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம எதை இன்டகிரேட் பண்ணணும்? பவர் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 to 2, the limit 1 to 2 x square dx. சாரி, x power n dx. அதை இன்டகிரேட் பண்ணால் என்ன? should know the formula. x power n plus 1 divided by n plus 1. So you don't have the, if we have the limits, integrating constant போட வேண்டாம், சரியா? ஸோ we don't want to put integrating constant. நமக்கு லிமிட்ஸ் இருக்கிறதுனால போட வேண்டாம். இந்த ஃபார்முலாவை எப்போ பயன்படுத்தலாம்? should know the condition, n என்னவா இருக்கக்கூடாது? should not be equal to -1. அதனால் இப்போ இங்கே வந்து நமக்கு பவர் ஃபங்க்ஷனில் இப்போ நமக்கு யார் இருக்கா? 2. அதனால் இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூ ஆர் allowed to use, கிராண்ட் பண்ணிட்டோம், யூஸ் பண்ணடா அப்படின்ட்டு பண்ணிடலாமா? ஸோ ஃபார்முலா என்ன? எக்ஸ் பவர் 2 + 1. கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். யூ நோ தட் இட் இஸ் 3. ஸோ 2 + 1.
ஸோ 2 + 1 மேலே 2 + 1. ஸோ த ஆன்சர் இஸ் 3. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to substitute the limits 1 and 2. ஃபர்ஸ்ட் நம்ம அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம், அடுத்து தென் லோவர் லிமிட். நம்ம யாரை இன்டகிரேட் பண்ணோம்? we have integrated with respect to x. எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸில் தான் நம்ம we have to substitute that limits. முதல்ல அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் அப்பர் லிமிட்? 2. யாரை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும்? x. do we have any x here? yes. ஸோ எப்படி இருக்கு? x பவர் கியூபாக இருக்கு. ஸோ 2 பவர் கியூப். அப்படி அங்கே என்ன இருக்கோ you have to substitute everything there. 2 cube by 3. now we are done with the upper limit. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? we have to put a minus sign and then a lower limit உடைய வேல்யூவை integrating variable we have to substitute. so 1 cube by 3. so what happens now? 2 cube na enna? it is 8. 1 cube is what? 1. so what happens now? the denominator is same. so என்ன பண்ணிக்கலாம்? மொத்தமாக நான் குரூப் பண்ணி எழுதிக்கலாம். I can group the entire denominator. ஏன்னா கீழே மொத்தமாக it's same. so it becomes 8 minus 1. when it is 8 minus 1 என்ன வரும்? 7 by 3. so the area is 7 by 3. ஸோ நம்ம என்ன எழுத போகிறோம்? ஏரியானாலே இப்போ யோசிச்சு பாருங்களேன், என்ன வரும்? மீட்டரில் இருந்துச்சுன்னா மீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் இருந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதனால எதுவும் யூனிட் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, இதுதான் யூனிட்ன்ட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? யூனிட் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். யூனிட் ஏதோ ஒரு யூனிட், மீட்டரில் கொடுத்தா மீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டரில் கொடுத்தா சென்டிமீட்டர் ஸ்கொயர், கிலோமீட்டரில் கொடுத்தா கிலோமீட்டர் ஸ்கொயர். ஆனால் இங்கே எதுவும் இல்லாதனால யூனிட் ஸ்கொயர். இது இன்னொரு மாதிரியும் எழுதலாம். என்ன மாதிரி எழுதலாம்? ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கூட எழுதலாம். ஸ்கொயர் யூனிட்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்த யூனிட்டில் ஸ்கொயர் பண்ணி எழுதுங்கப்பா அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ till the end. நன்றி.